पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्त अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் ராஜவித்யா ராஜகுஹ்யத்தோட சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 23வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். நேற்று ஸ்லோகத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏபி அந்நிய தேவதா பக்தாக பஜந்தி ஸ்ரத்தையான்விதாக தே அப்பி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதி பூர்வகம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தேவதைகளை பார்த்தீங்கன்னா உபாசிக்கின்றார்களோ, இருக்கிறது 2 தத்துவம்னு தெரியாம, ஒன்று அந்தர்யாமி பஞ்சு, இன்னொன்று நூல் பார்த்தீங்கன்னா சூத்திராத்மா. இருக்கிறது 2 தான், 2 கூட இல்லை, இருக்கிறது ஒன்னே தான். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் அந்தர்யாமி மட்டும்தான் இருக்கார். அப்ப அந்த அந்தர்யாமி தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிறார், அவ்யக்தமா இருக்கிறவர், எல்லாத்துக்கும் உள்ளத்திலையும் அகமகம்னு ஆத்மாவா இருக்கிறவர், வெளிப்படாதவர். வெளிப்படும் போது பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மமா சூத்திராத்மான்னு பேர் அவருக்கு. அந்த சூத்திராத்மாவோட ரூபங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பிரம்மாண்டமும் பார்த்தீங்கன்னா அந்த சூத்திராத்மா தான். அந்த சூத்திராத்மாக்குள்ளார யார் இருக்கா, அந்தர்யாமி. அந்தர்யாமி தான் சூத்திராத்மாவா இருக்கார். அந்த சூத்திராத்மா தான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேவதா ரூபமும். அப்ப டைரக்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒரே ஒரு ஈஸ்வர ரூபம் தான். இதை நல்ல சாஸ்திரம் மூலமா பார்த்தீங்கன்னா படிச்சு தெரியாதவர்கள் இந்த உலகத்துல ஃபுல்லா ஆல்மோஸ்ட் அப்படித்தானே, கிருப்பை எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்ப கிருப்பை இல்லாதவர்கள், ஈஸ்வரனோட தத்துவத்தை தெரியாதவங்க என்ன பண்றாங்க, தனித்தனி தேவதைகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏ அப்படி அந்நிய தேவதா பக்தாக, ஒவ்வொரு தேவதைகளையும் ஈஸ்வரனுக்கு அந்நியமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் ப்ராப்ளம். ஒரே ஈஸ்வரன் உள்ள இருக்காருன்னு தெரியாம ஒவ்வொரு தேவதைகளையும் தனித்தனி தனித்தனி பாவத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரு ஸ்ரத்தையோடு, ஸ்ரத்தையான்விதா யஜந்தி, ஸ்ரத்தையோடு கூடியவர்களாக இருந்துட்டு பூஜிக்கிறார்களோ. நம்மளாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு இன்னும் கரெக்ஷன் வரலையே. ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஐயோ நேற்று ராமநவமி ஆச்சு நம்ம எதுவும் பண்ணலையோ அப்படின்னு மனசுக்குள்ளார வந்துடும். ஐயோ கிருஷ்ணாஷ்டமி ஆச்சு எதுவும் பண்ணலையோ அப்படின்னு வந்துடும். இன்னும் வாரத்துக்கு 4 நாள் 4 தேவதைக்கு ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வருஷப்பரப்பு வரும், ஐயோ வருஷப்பரப்புக்கு யார்கிட்ட போகிறது, என்ன போகிறது அப்படின்னு, பெருமாள்கிட்ட போகிறதா, சிவன்கிட்ட போகிறதா, இல்லை பார்த்தீங்கன்னா கணபதிட்ட ஆரம்பிக்கிறதா, இல்லை சூரியன்கிட்ட ஆரம்பிக்கிறதா, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே கன்ஃபியூஸ் ஆகும். யாருக்கு பூஜை பண்ணுறது, என்ன பூஜை பண்ணுறது. ஏன் அப்படின்னா வேதாந்தம் கேட்டாலும் கூட நமக்கு என்ன இருக்குன்னா தேவதைகள் மேலே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பேதம் நமக்கு நல்லா ஸ்திரமா இருக்கு. ஒவ்வொரு தேவதையும் வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஸ்ரத்தையோட பண்றோம். எல்லா கோயில்கள்லயும் பாருங்க நல்ல கூட்டம் இருக்கு, ஸ்ரத்தையோடு பூஜிக்கிறார்கள். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா தே அப்பி மாமேவ கௌந்தேய, யாரு பார்த்தீங்கன்னா எந்த முறையில பார்த்தீங்கன்னா உபாசிச்சாலும் அவங்க யாரை உபாசிக்கிறாங்க அப்படின்னா என்னையே பூஜிக்கிறார்கள். மாமேவ பூஜையந்தி, என்னையே பூஜிக்கிறார்கள். யஜந்தி, யஜிக்கிறார்கள். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அவிதி பூர்வகம். அவிதி பூர்வகம் என்ன அர்த்தம், அஜ்ஞான பூர்வகம். ஈஸ்வரன் தான் ஒரே ஆள் தான் இருக்கார் அப்படின்னு தெரியாம இவங்க வேற அவங்க வேறன்னு தனித்தனியா தேவதைகளை எவன் பார்க்கிறானோ அவன் பார்த்தீங்க அப்படின்னா அஜ்ஞானத்துல இருந்துட்டு பூஜிக்கிறார்கள். ஆனாலும் கூட அவங்க என்னதான் பூஜிக்கிறாங்க. அஜ்ஞானத்தோடு இருந்தாலும் கூட உள்ள இருக்கிறது யாரு, தெரிஞ்சோ தெரியாம அவன் பூஜிக்கிறான். ஆனா உள்ள இருந்து பலன் கொடுக்கறது நான் தான். சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 24வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம்
भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्च वन्ति ते तत्त्वेनातश्च वन्ति ते अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्च वन्ति ते. சரி, அஜ்ஞானத்தோட பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னா எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் சொல்றார், அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா. நான் தான்ப்பா, நிச்சயமா பாத்தீங்கன்னா நான் தான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வ யஜ்ஞானம், எல்லா யஜ்யங்கள்னா என்ன அர்த்தம்? வெறும் யாகங்கள் மட்டும் எடுக்கக்கூடாது, அக்னி கர்மா மட்டும் எடுக்கக்கூடாது, பூஜைகள் எல்லாத்தையும் எடுத்துங்க. எல்லா பூஜைகள்லையும் எல்லா யஜ்யங்களிலும் பாத்தீங்க அப்படின்னா யார் பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு. என்னன்னா பாஷ்யத்தை சொல்றார், தேவதாத்மத்வேன போக்தா. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தேவதா சுரூபமா நான் தான் இருக்கேன், வேற வேற ஃபார்ம்ல இருக்கேன். நான் தான் இந்திர ரூபத்துல இருக்கேன், நான் தான் வாயு ரூபத்துல இருக்கேன், நான் தான் அக்னி ரூபத்துல இருக்கேன், நான் தான் பாத்தீங்கன்னா எல்லா ரூபத்திலையும் இருந்துகிட்டு இருக்கேன். அதுதான் இங்க தெளிவா சொல்றாரு, நான் தான் எல்லா தேவத ரூபத்துல இருந்துகிட்டு எல்லா யஜ்யங்களிலும் பாத்தீங்கன்னா அந்த ஹவிஸ் அன்னம்னு கொடுக்குறோம், பூஜைக்கு ஆஃபர் பண்றோம். என்னெல்லாம் பூஜைக்கு ஆஃபர் பண்றோமோ எந்தெந்த தேவதைகளுக்கு, அதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போகம் செய்பவன் யார் அப்படின்னா நான் தான் போகம் செய்கின்றேன். முனியாண்டி சுவாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் சாராயத்தை வச்சு 2 சுருட்டை வச்சு உபாசனை பண்றீங்கன்னா அதுவும் பகவான் தான் பாத்தீங்கன்னா போகம் பண்ற. அதே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடையும் கோழியையும் பாத்தீங்கன்னா கழுத்தறுத்து அதோட ரத்தத்தை பாத்தீங்கன்னா சுவாமிக்கு ஆஃபர் பண்றாங்கன்னா அதுவும் பகவான் தான் எடுத்துக்கிறார். அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா போகங்களையும் நம்ம ஆஃபர் பண்ற எல்லாத்தையும் ஒரே ஒரு அந்தர்யாமி, ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் போகம் செய்கிறார். அது மட்டும் இல்ல, பிரபுரேவச்ச, நான் தான் பிரபுவா இருக்கேன், நான் தான் சுவாமி, ஒரே சுவாமி அவர் தான். பிரபுன்றதுக்கு அர்த்தம் சுவாமின்னு அர்த்தம் எடுக்கும். பகவான் மட்டும்தான் ஒரே சுவாமி. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா நிறைய வேஷம், ஏகப்பட்ட தேவதா வேஷம் போட்டிருக்கார். அப்ப தெளிவா சொல்றார், எல்லா தேவதையோட ரூபத்தில இருந்தும் நானே எல்லா போகங்களையும் அனுபவிக்கின்றேன், நான் தான் சுவாமியா இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா நதுமாம் அபிஜானந்தி, என்னை அறிவதே இல்லை. எப்படி அறியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பாத்தீங்கன்னா அபரம்பாவத்தை மட்டும்தான் அறிகிறாங்க. அபரம்பாவம் என்ன அர்த்தம்? வெளிப்பட்ட ரூபங்களை மட்டும்தான் அறிகிறார்கள், வியக்தமானதை மட்டும்தான் அறிகிறார்கள். அவ்வியக்தமா நான் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு யாரும் அறியறது இல்லை. அதனால தான் பகவான் சொல்றார், தத்துவேன நதுமாம் அபிஜானந்தி. வாஸ்தவத்துல இருக்கிறது என்ன? தத்துவம்னா வேற எதுவும் இல்லை, வாஸ்தவம் இருக்கிறது, உள்ளது உள்ளபடியாக. பகவான் தான் உள்ளது உள்ளபடியா எல்லா தேவதையோட ரூபத்திலையும் இருக்கார். ஒரே ஒரு அந்தர்யாமி தான். மாயையினால அவருக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு ரூபங்கள் உண்டாயிருக்கு. ஒரே மாவு தான், தோசை தான், வித்தியாசமா மேல பாத்தீங்கன்னா வேற வேற ஐட்டத்தை வச்சு எல்லாம் தோசையோட பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்கோம். 10, 20 தோசை, 30, 40 தோசை வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல பாத்தீங்கன்னா மசாலாவை மாத்தி தடவுனீங்கன்னா போச்சு, முடிச்சு போச்சு, பேர் வந்துடும். ஆனா இருக்கிறது ஒரே மாவு தான். அப்ப பகவான் மட்டும்தான் இருக்காருன்னு தெரியாம பாத்தீங்கன்னா வெளியில இருக்க நாமரூபங்களை பார்த்து என்ன பண்றாங்க, இது வேற அது வேற அப்படின்னு வித்தியாசமா ஒவ்வொருத்தரும் நினைக்கிறார்கள். அதனால என்ன சுவாமி ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப அருமையான ஒரு மந்திரம் பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல படிச்சு காட்டியிருக்கேன். மிருத்யோச மிருத்யுமாப்னோதி ய இஹ நானேவ பஷ்யதி. ஒரு முக்கியமான மந்திரம் அது. எவன் பாத்தீங்கன்னா இங்க பேதத்தை பார்க்கிறானோ, ஜீவ பேதம், ஈஸ்வர பேதம், ஜீவ ஜடபேதம், ஈஸ்வர ஜடபேதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதங்களை இங்க எவன் பார்க்கிறானோ அவன் என்ன ஆவான் சுவாமி அப்படின்னு கேட்டா, மிருத்யோச மிருத்யுமாப்னோதி. திரும்ப மிருத்யு அடைவான், அதுக்கப்புறம் திரும்ப பிறப்பான், திரும்ப மிருத்யு அடைவான், திரும்ப பிறப்பான், பிறந்து இறந்து. சரி, இந்த சம்சாரத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கானே, அதுக்கு என்ன பேர் சுவாமின்னு ஆச்சாரியர் சொல்றாரு, தத்துவேன அதச்சியவந்திதே.
செவந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை செவந்தி. செவந்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நழுவுதல், சுதி. நல்லா மோட்ச மார்க்கத்தில இருந்து பரம புருஷார்த்தத்தை அடைய வேண்டிய மார்க்கத்தில இருந்து அவன் என்னாகிறான்? திரும்ப திரும்ப சம்சாரத்திலேயே நழுவி செல்கின்றான். செவந்திதே, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நழுவி செல்கிறார்கள். அப்ப வேதத்தை பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரிதல் நல்லா உண்டாகணும். ஒரே ஒரு ஹிரண்ய கர்ப்பரோட விஸ்தாரம் தான் சர்வ தேவதா சுரூபம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏகோ தேவதா பிராணோ தேவதா. ஒரே ஒரு தேவதை மட்டும்தான் இருக்கு, பிராண தேவதை மட்டும்தான் இருக்கு, ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார யார் இருக்கா அப்படின்னா அந்த அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் அதுக்குள்ளார இருக்கார். அவர்தான் ஹிரண்ய கர்ப்பராய் அநேக தேவதா ரூபங்கள் ஆயிருக்கார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த தேவதை ரூபம் எடுத்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை மட்டும்தான் நம்ம உபாசிக்கணும், புரிதலோட இருக்கணும். எந்த ரூபம் வேணா இருக்கட்டுமே. மனசுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபம், ஒரு நாமம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு மனசை குவிக்கிறதுக்கு தேவைப்படுது. அதுக்குதான் இத்தனை தேவதா ரூபங்கள். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த அந்த ரூபத்தை எடுத்துக்கோ. உனக்கு என்ன நாமம் பிடிக்குமோ அந்த நாமத்தை எடுத்துக்கோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது யாரு? ஒரே ஆளு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கணும். அப்படி பூஜிச்சோம் அப்படின்னா ஈஸ்வர பேதத்தை முதல்ல நீக்கணும். அடிச்சா சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 25வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ருவ்ரதாஹ பித்ருவ்ரதாஹ பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோபி மாம் யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ருவ்ரதாஹ பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோபி மாம். இந்த போன ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், 16வது ஸ்லோகம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அத்தியாயத்திலே 16வது ஸ்லோகத்துல வந்து அகம் கிரதுரகம் யஜ்ஞக ஸ்வதாகம் அகம் ஔஷதம் மந்திரோகம் அகமேவாஜ்யம் அகமக்னிர் அகம்ஹுதம்னு இருக்கு. அதுல வந்து 2 விஷயத்த விட்டதுனாலதான் இங்க சொல்றாரு. போக்தாவை விட்டுட்டார், அந்த யஜ்ஞத்தோட போக்தாவை விட்டுட்டார், அதுக்கப்புறம் சுவாமி யாருன்றதை விட்டுட்டார். இந்த 2த்தையும் சொல்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 24வதுல 16 24 ஒரு ஸ்லோகம் ஆக்கி பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டா ஒன்னாயிடும். இதுக்கப்புறம் 25வது ஸ்லோகம் 16 24 ஒன்னாக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து நான் 5வது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகி அப்படின்னு 4வது சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவியையும் இதோட சேர்த்துக்கணும். 3 ஸ்லோகத்தை சேர்த்தோம்னா நல்ல பர்ஃபெக்ட் ஆயிடும். இப்ப 25வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் சொல்றார், யாந்தி தேவவ்ரதா தேவான். யார் யாரு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஞானத்தோடு வந்து பாத்தீங்கன்னா எதை உபாசிக்கிறார்களோ அதையே அடைகிறார்கள். ஒரு நியமம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. யார் யார் எதை எந்தெந்த பாவனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசிக்கிறார்களோ அவரவர்கள் அதையே அடைகின்றார்கள். அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் வந்து வேற, ஈஸ்வரன் வேற அப்படின்னா அக்னி, ஆதித்யன், சந்திரன், வருணன், இந்திரன், பிரஜாபதி அப்படின்னு ஒவ்வொரு தேவதைகளையும் வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம ஊர்ல ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கு. எல்லா தேவதைகளையும் விரதான்னு போட்டாச்சு, நிஷ்டையோட இருந்துகிட்டு. ஐயப்ப சுவாமிக்கு வந்து எவ்வளவு நிஷ்டையோட இருக்காங்க, முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் சதுர்த்தி விரதம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி போயிட்டு இருக்கு, நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, அம்பாளுக்கு பூஜை பண்றவங்க. அப்ப யார் யார் எந்தெந்த ரூபத்துல அந்தந்த தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையோடு பூஜிக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆகிறாங்க? தேவவிரதா தேவான் யாந்தி. தேவதைகளை தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டு தனித்தனின்னு நினைச்சுக்கிட்டு யாரெல்லாம் உபாசிக்கிறார்களோ அவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள். அதே நேரத்துல பித்ருன் யாந்தி பித்ருவிரதாகா. பித்ருக்களை மட்டும் திருப்தி செய்யறதுலயே இந்தியால வந்து நிறைய பேருக்கு பித்ருக்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அலாதியான பிரியம்.
பித்திருக்களையே வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறவங்களா எவர்கள் இருக்கிறார்களோ, நிஷ்டையோட பண்றாங்களோ, அவர்கள் என்ன ஆகுறாங்க? இறந்த பிறகு பித்திருக்களையே அடைகிறார்கள். பித்ருவிரதாக பித்ருன் யாந்தி, பித்திருக்களையே அடைகிறார்கள். அதே நேரத்துல பூத்தானி யாந்தி பூத்தேஜியா, இந்த உலகத்துல அநேக பூத்தங்கள் உண்டானது இருக்குல்ல, மரம், மரத்தை பூஜிக்கிறவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் நதியை பூஜிக்கிறவங்க இருக்காங்க, மலையை பூஜிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு கல்லை பூஜிக்கிறவங்க இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இந்த லோகத்துல உண்டான பூத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா, பஞ்ச பூத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறவங்க இருக்காங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறார்கள். அவர்கள் என்னன்னா பூத்தேஜியா யாந்தி பூத்தானி, பூத்தங்களை பூஜிப்பவர்கள் பூத்தங்களையே அடைகிறார்கள். அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதே மாதிரிதான் என்னை பூஜிப்பவர்கள் மத்யாஜினோ அபிமாம் யாந்தி, என்னை பூஜிப்பவர்களும் கூட என்னையே அடைகின்றார்கள். அப்ப ஈஸ்வரனை பூஜிக்கிறது என்ன சுவாமி அப்படின்னா ரெண்டு தான். ஈஸ்வரனை பூஜிக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான் சொல்லியிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரை தான் உபாசிக்க, சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. எல்லா தேவதையிலையும் ஒரே ஒரு யாரு? ஹிரண்ய கர்ப்பர் தான் இருக்கார். விஷ்ணுமயம் ஜெகத், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், ஒரே ஒருத்தர் தான் விஷ்ணு மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு அந்த விஷ்ணுவை என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். தேய பிரம்மம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூஜை பண்ணும் போதும் எல்லா பூஜையிலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதா ரூபம் உள்ளுக்குள்ளார விஷ்ணுதான் இருக்கார், விஷ்ணுதான் எல்லா தேவதையோட சுரூபம் நினைச்சுக்கிட்டு ஹிரண்ய கர்ப்பரை வேற வேற ஃபார்ம்ல நம்ம உபாசிக்கணும் சொல்லியாச்சு. அப்புறம் ஈஸ்வரன் என்ன சுவாமி பண்றது அப்படின்னா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா தியானிக்க வஸ்து இல்ல, அவர் தியானம் செய்ய யோக்கியமான வஸ்து இல்ல, அவர் அந்தர்யாமியா இருக்கார். அப்ப அவரை பூஜிக்கிறதுனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மயாஜின்னு பேர், ஆத்ம பூஜனம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வெறும் ஈஸ்வரனத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சுத்த பிரம்மத்தை பேசுறோம். ஈஸ்வரன் தான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு விசாரம் பண்ணணும். இதான் பூஜா. அப்ப ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஈஸ்வரன் என்னுடைய ஆத்மாவா இருக்காருன்னு அபேத திருஷ்டியில உபாசிக்கிறது இல்லை, அபேத திருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணி அறிதல். இதான் பூஜா. எதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உபாசிக்கிறோமோ அது எல்லாம் ஹிரண்ய கர்ப்பர். ரெண்டு தான். ஈஸ்வரனை ஆத்மான அறியணும், ஹிரண்ய கர்ப்பரை உபாசிக்கணும். ஹிரண்ய கர்ப்பர் தான் அநேக ரூபம் அப்படின்னு வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா பகவானை உபாசிக்கிறாங்களோ அவர்களும் பகவானையே அடைகிறார்கள். ஹிரண்ய கர்ப்பரை உபாசிச்சா என்ன கிடைக்கும்? 8வது சாப்டர்ல சொல்லியிருக்கோம், அரிச்சிராதி மார்க்கம் மூலமா பிரம்மலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரம முக்தி சாதனமா சொல்லப்பட்டு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் 26வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். சுவாமி அப்ப பகவானை வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி பூஜிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், ரொம்ப எளிமையானவன் பகவான். எப்படி பூஜிக்கணும்? பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனஹ. ரொம்ப முக்கியமான சப்தம் சொல்றாரு. பிரயதாத்மனகன்றதுக்கு அர்த்தம் உள்ள தூய்மையோடுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மனசு சுத்தமா இருக்கணும். என்ன சுவாமி சுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை சாமி. சுத்தம்ன்றதுக்கு அர்த்தம் காமரகிதம், காம குரோதம் இல்லாதவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா இருக்கான்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ளன்பு அப்படின்னா பிரயத்தாத்மனகன்றதுக்கு அர்த்தம் அந்த கரண சுத்தியோட பகவான்கிட்ட போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேமையோட போகணும். சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. பக்தின்றதுக்கு அர்த்தமே டெபினிஷன் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திர இதுல பக்தி சூத்திரத்துல 2வது சூத்திரமே சொல்லுது. அந்த பரமாத்மாவின் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரம பிரேம ரூபா, வெறும் காதலால் கசிந்து உள்ளுருகி இவ்வளவுதான் இருக்கணும். பகவான்கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணக்கூடாது. எத்தனை கோடி ஜென்மங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் பண்ணாலும் அவருக்கு பத்தாது.
இந்த உலகத்துல போய் பார்த்ததான் தெரியுது. தெருவுல இறங்குனாவே, ரோட்ல இறங்குனாவே ஐயோ ரொம்ப துக்கம். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கருணை இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கால்லாம் ஒழுங்கா கொடுத்துருக்காரு. நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா புரிகிற மாதிரி ஒரு புத்தியை கொடுத்துருக்காரு. அப்ப எல்லாம் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தேங்க்ஸ் பண்றது? ஈஸ்வர தத்துவம் யாருக்கெல்லாம் தெரியும் இங்க? அந்தர்யாமினும் ஹிரண்ய கர்ப்பரனும் இத பத்திலாம் பேசுறதுக்கு யாருக்குமே இங்க ஆளும் இல்ல. ஆச்சரியவத், ரொம்ப ஆச்சரியம். கேட்கறதுக்கு குசலோசி லப்தான்னு சொல்லுது மந்திரம். இதை அடையிறவனும் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப குசலன், ரொம்ப பெரிய ஆள்பா. சொல்றவனும் பெரிய ஆள். இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்கறோம் அப்படின்னா யோசிப்பாரு. ஒன்றும் கேட்கக்கூடாது. சாமி நீ மட்டும்தான் சாமி வேணும், நீ மட்டும்தான் வேணும், வேற எதுவும் வேணும். உன்னோட மாயை எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. உன் ஒய்ஃபை வந்து சொல்லி வை, எனக்கு எதுவும் கொடுத்துறாதுன்னு சொல்லி வை. உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும். இந்த மாயா ஜாலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க மற்றவனுக்கு காட்டு. எனக்கு ஒரு மாயா ஜாலமும் வேணாம், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு உள்ளன்போடு சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா ரொம்ப அன்போட வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? பிரயத்தாத்மனக ததகம் பக்தி உபகிருத்தம். யார் பக்தியோடு வந்து பார்த்தீங்கன்னா பக்தியா ரொம்ப பக்தியோடு உள்ள தூய்மையோடு பத்திரம் ஒரு துளசி தளத்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்வத்தையோ ஏதோ ஒரு பத்திரத்தை. நாங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நர்மதா பரிக்கிரமெல்லாம் போவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சிவலிங்கம் ஒன்று வச்சுட்டு பூஜை பண்ணுவோம். எனக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் கிடைக்காது, அர்ச்சனை பண்ணுறதுக்கு வில்வம் கிடைக்காது. என்ன பண்ணுறது? எது கிடைக்குதோ அந்த இலையை போட்டு பார்த்தீங்கன்னா வில்வம் கல்பையாமி அப்படின்னு வில்வபத்திரம் கல்பையாமின்னு சொல்லி எல்லாமே கல்பனதுன்னு வில்வபத்திரம் கல்பையாமின்னு கிடைக்கிற இலையை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிருக்கேன். ஐயோ பண்ணலாமா சாமி? ஒன்றும் இல்லை, பிரச்சனை. என்ன கிடைக்குதோ பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரத்தை, ஒரு இலைய, ஒரு புஷ்பம். அது எந்த புஷ்பம்? ஏதோ ஒரு புஷ்பம். கையில கிடைச்ச புஷ்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சதுன்னா நல்ல புஷ்பம் வாங்கி போடலாம். கிடைக்கலன்னா என்ன பண்றது? இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு அன்போட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பத்தையும், கையில கிடைச்ச ஒரு சின்ன திராட்சை, உலர் திராட்சையை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாங்களாம் அதான் பண்ணுவோம். இல்லை யாத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ காலம் இருக்கும்போது பரிவிராஜகனா இருக்கும்போது சுவாமிக்கு என்ன இருக்கும், ஒரு சின்ன டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கண்டு போட்டு வச்சுருப்பேன். சின்ன டப்பாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து ட்ரை ஃப்ரூட்டாக திராட்சை வச்சுருப்பேன். எவ்வளோ தெரியுங்களா நெய்வேத்தியம் பண்ணுவேன்? ஏன்னா என்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. ஒரு திராட்சை வைப்பேன், 3 கல்கண்டு வைப்பேன். போதும்பா உனக்கு அப்படின்னு. என்கிட்ட சின்ன டப்பாவில் அவ்வளோதான் கொள்ளும். அதனால கொஞ்சோண்டு ஆஃபர் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டைமண்ட் கல்கண்டு இருக்குல்ல, அது ஒரு 3 கல்கண்டையும் ஒரு திராட்சையை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக எடுத்து பிரசாதம் கொடுத்துரு பரமத்துக்கு. அப்போ சந்தோஷப்படுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பழம் ஒரே ஒரு திராட்சை வச்சா கூட போதும். அதுக்கப்புறம் தோயம். ஒன்றுமே கிடைக்கலையே சுவாமி என்ன பண்ணுறது? தலையில தண்ணி எடுத்து ஊற்றுங்க போதும் சுவாமிக்கு. சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில எடுத்து ஏட்ட இதுதான்ப்பா இருக்கு, என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பக்தியோடு அவரோட தலையில ஒரு தண்ணியை வச்சுட்டு ஒரு சின்ன தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணீங்கன்னா என்கிட்ட தண்ணி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப பிரீத்தியோடு எடுத்துப்பார். திருமந்திரத்துல இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தோயம்ன்றதுக்கு அர்த்தம் ஜலத்தையோ. யோமே பக்தியா பிரயச்சதி, முக்கியமானது அதுதாங்க. யார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தியோட உள்ளன்போட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃபர் பண்றாங்களோ, நைவேத்தியம் பண்றாங்களோ, பிரயச்சதி கொடுக்கின்றார்களோ. கேள்வி வருது, இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் படைச்சவருக்கு நீங்க கொடுக்குற கொஞ்சோண்டு ஜலமும் பத்திரமும் புஷ்பமுமா வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்தி பண்ணும் போது யோசிச்சு பாருங்க. அவருக்கு தேவையா? இதை வச்சு அவர் ஏதாவது பண்ணுவாரா? மனுஷன் இதையா சாப்பிட போறாரு? சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பால் அபிஷேகம் எல்லாம் பண்றீங்க அப்படியா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா 10-20 தட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பழங்களை வச்சு நம்ம நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னா பகவான் என்ன சாப்பிடுவா போறாரு? எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்ம கல்டிவேஷனுக்காக தான் பண்றோம். ஏற்கனவே கீதால வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லி வச்சிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவக நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு
அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவ. 5வது சாப்டர்ல இருக்கிறது. இந்த உலோகத்துல இருக்கிற யாருடைய புண்ணியத்தையும் நான் எடுத்துக்கிறது இல்லை, யாரோட பாப்பத்தையும் நான் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்? பகவான் எப்படி இருக்கார்? ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். ஸ்கிரீனுக்கும் காட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பாலபிஷேகத்தை இதையும் நிறைய ஏகாதச திரவியங்களை வச்சு விதவிதமா என்ன பண்ணினாலும் பகவான் ஸ்வீகாரம் பண்ண மாட்டார். அப்ப இங்க சொல்லியிருக்கிறேன் சுவாமி, ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி. பக்தியோடு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்துக்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அஷ்னாமினா உண்கின்றேன் அப்படின்றார். இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கல்பனா தான். வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் கர்மத்தை பண்ணி அவன் பலனை எடுத்துக்கிறான். நீங்க வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா நம்ம தான் கல்டிவேட் ஆகிறோம். என்னோடது இல்ல சாமி, உன்னோடது சாமி, என்னோடது இல்ல சாமி, உன்னோடது சாமி. பகவான்கிட்ட பாத்தீங்கன்னா பிசினஸ் இல்லாம ஒரு அன்பை கத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பக்தின்னு ஒண்ணு வச்சிருக்கு. மனசு பாத்தீங்கன்னா சுத்தமாகிறது. மனசு பாத்தீங்கன்னா சுத்தமாகிறதுக்காக பண்ணப்பட்ட பக்தியை நம்ம என்ன பண்ணிட்டோம்? வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை ஜஸ்டிஃபை பண்றோம். பரவாயில்ல, சுவாமிகிட்ட தானே கேட்கிறோம், வேற யார்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்டு இது பொய்ன்னு உணர்றதுக்கு பதிலா அவன் தான் இருக்கான் பகவான், அவன் பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கையை உண்டு பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவர்கிட்ட பிசினஸ் பேச ஆரம்பிச்சிட்டோம். பொல்யூஷன் ஆகி போச்சு பக்தி. அப்ப யார் பாத்தீங்கன்னா உள்ள தூய்மையோடு பக்தியோடு அல்பமான விஷயத்தை கூட பக்தியோடு கொடுத்தாலும் ததகம் பக்தியா உபகிருதம், பக்தியோடு கொடுக்கப்பட்ட அவைகளை நான் அஷ்னாமி உண்கின்றேன் அப்படின்னு சொல்ற. கண்டிஷன் என்ன சுவாமி? பிரயத்தாத்மனா, ரொம்ப பாத்தீங்கன்னா பிரீத்தியோடு கொடுக்கக்கூடியதை நான் உண்கின்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். அப்ப முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா யாரு சொல்லியிருக்கிறது அப்படின்னா கீதால சொல்றது முக்கியமானது காமம் இல்லாம இருக்கணும். பக்தி சூத்திரத்திலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம் ஒண்ணு இருக்கு. சான காமயமானா நிரோத ரூபத்வாத். 7வது ஸ்லோகம் பக்தி சூத்திரத்துல பாத்தீங்கன்னா 7வது சூத்திரம் சொல்லுது. ரொம்ப முக்கியமான சூத்திரம். சா பக்தி ந காமயமானா நிரோத ரூபத்வாத். நீங்க உண்மையா பக்தி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா காமத்துக்கு பாத்தீங்கன்னா எதிரானது. காமம் பக்திக்கு எதிரானது, பக்தி காமத்துக்கு எதிரானது. மனசு நல்லா புரிஞ்சுங்க. அப்ப எந்த இடத்துல பக்தி இருக்கோ, உண்மையான பக்தி இருக்கோ, அங்க எந்த பிசினஸும் இருக்கவே இருக்காது. வெறும் பிரார்த்தனை, வெறும் சுவாமியை பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணி அன்பு மட்டும்தான் இருக்கணும். அந்த அன்பு வந்துருச்சு அப்படின்னா பகவான்கிட்ட இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். காமத்துக்கு பாத்தீங்கன்னா நிரோத ரூபத்வார். அது பாத்தீங்கன்னா காமத்தை நாசம் பண்ணக்கூடியது. அதே காமம் வந்துச்சு அப்படின்னா பகவான்கிட்ட பிசினஸ் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பக்தி பாத்தீங்கன்னா நிரோத ரூபத்வார், பக்தி நிரோதமாயிடும். காமம் வந்தா பக்தி போயிடும், பக்தி வந்தா காமம் போயிடும். அப்ப 100% பக்தி இருக்கணும் அப்படின்னா ஏகாந்த பக்தி ஒருத்தருக்கு வரணும். முக்கியமானது பாத்தீங்கன்னா ஏகாந்த பக்தி தான் பக்தி. அந்த ஏகாந்த பக்தி பாத்தீங்கன்னா முக்கியா ஏகாந்தா, ஏகாந்த பக்தாக முக்கியாக ஒரு சூத்திரம் பாத்தீங்கன்னா 80-81. அப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான பக்தி பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மட்டும்தான் வேணும்ன்ற பக்தி இருக்கே, அதுதான் முக்கிய பக்தி. அதை அடையணும்னா காமம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 27வது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணணும் சுவாமி? சுவாமிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. 27வது யத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். யத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். யத்கரோஷி, எதையெல்லாம் பண்றீங்களோ. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யார் கூடயாவது இருக்கணும். நமக்கு இந்த லோக்கத்தை சுத்தி இருக்கிறதுனால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் காமியம். ஆதி காலத்துல இருந்தே நம்ம காமியமா பண்ணிட்டே இருந்திருக்கோமா? எல்லா காரியத்தையும் நிஷ்காமியமா பண்ண முடியும் அப்படின்னா அப்படி ஒரு பர்சன் கூட நம்ம கொஞ்ச நாள் டிராவல் பண்றோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியாதான் குரு கிருப்பான்ற.
குரு பக்கத்துல இருந்து சேவை பண்ணும் போது தெரிஞ்சிடும் சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியும் எதையும் எதிர்பார்க்காம காரியம் பண்றார் அப்படின்னு தெரியும். ஓஹோ இப்படிதான் காரியம் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி ஒரு காரியத்தை பண்றோம்னு வச்சுக்கோங்க, நமக்கும் காமம் இல்லாம போயிடும். குரு பக்கத்துல இருந்து கத்துக்கிறது எது? யத்கரோஷி, எதை செய்கின்றாயோ, எந்த சரீரத்தினால எந்த கர்மங்களை எல்லாம் செய்கின்றாயோ, அதே நேரத்துல எத அஷ்னாசி, எதையெல்லாம் சாப்பிடுகின்றாயோ, யஜ்ஜுவோசி, எதையெல்லாம் ஹோமம் பண்றியோ பூஜை பண்றியோ, ததாசியத்து, எதனை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர்களுக்கு தானமா கொடுக்கின்றாயோ, அதை எல்லாத்தையும் தபஸ்யசி, எந்தெந்த ஏகாதசி விரதங்கள்லாம் எதெல்லாம் நம்ம பண்றோமோ, நாளைக்கு ஏகாதசி ஃபுல் டே கஷ்டம் தானே? ஆமா கஷ்டம். சுவாமிக்காக வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்கலாம். ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜலமும் வெறும் ஜலம் மட்டும் எடுத்துக்கிட்டு, சில பேர் நிர்ஜலமும் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா எதையும் பிரார்த்தனை இல்லாம சுவாமிகிட்டயே மனசு இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்றது உபவாசம். சுவாமிகிட்டயே உபவாசம் பண்றது, அருகிலேயே இருக்கிறதுக்காக, மனசு வெளியில போகாம இருக்கிறதுக்காக பண்றது. எந்த தபசையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதை எல்லாத்தையும் ஹே கௌந்தேய, ஹே கௌந்தேயனே, குந்தி புத்திரனே என்ன பண்ணினா, தத் குருஸ்வ மதர்ப்பணம், தத்து மதர்ப்பணம் குருஸ்வ, அதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சமர்ப்பணம் செய்து விடுவாயாக. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜன்னு 18வது சாப்டர்ல சொல்ல போறோம். நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜீவன்ற புத்தியை கூட தியாகம் பண்ணணும். அதுக்கு ஆரம்பம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பம் இதுதான், அர்ப்பண புத்தி ஆரம்பம். இதெல்லாம் பண்றோமா பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்கு. நான் பண்ற எல்லா காரியமும் பகவானுக்கு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20-25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து ஒரு 7-8 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் யாருக்காக பண்றேன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் மனுஷங்களுக்காக பண்ணவே. நான் பண்ற எல்லா காரியமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காகத்தான் பண்றேன். ஈஸ்வரனுக்காக மட்டும்தான் பண்றேன். அதனாலதான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். ஈஸ்வரனுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்கள்ட்ட எனர்ஜி லெவல் எப்பவுமே கம்மியாகாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாப நஷ்டத்துக்காக, இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்காக நீங்க பண்ணினீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் வந்து வந்து போய் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து அப்படியே டல்லாக்கிடும். பலன் கிடைச்சா உற்சாகமா இருக்கும், பலன் கிடைக்கலன்னா என்ன இருக்கும், அப்படியே டல்லா போயிடும். சரி, அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாத்தியாயத்தை கூட எந்த ஒர்க் பண்ணாலும் அது எல்லாம் ஈஸ்வரனுக்காக பண்றேன். இந்த மனசுல மெதுவா கொண்டுட்டு வரணும். எந்த கர்மம் பண்ணாலும் அது ஈஸ்வரனுக்காக பண்றேன். எதை அஷ்னாசி, எதையெல்லாம் சாப்பிடணும் அதெல்லாம் உள்ள இருக்கிற பிராணனா இருக்கிற ஜடராகினி ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல இருந்துட்டு சுவாமி தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிதான் பண்றார் அப்படின்னு பண்றது. ஏகோ கர்த்தா, ஒரே ஒரு கர்த்தா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு கர்த்தா அப்படின்னு வந்திருக்கு. பகவான் மட்டும்தான் கர்த்தா. எல்லா சரீரத்துல இருந்துகிட்டும் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார்? சுவாமி மட்டும்தான் செய்கின்றார், வேற யாரும் பண்ணல, சுவாமி அவர் தான் பண்றார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா போக்தா, கர்த்தான்னு சொல்லியாச்சு. அதே நேரத்துல வந்து போக்தா யாரு அப்படின்னு கேட்கும்போது போக்தாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது ஒரு மந்திரம் இருக்கு. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பலஸ்ருதியில 20வது ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம், பெரிய பூதம், பிரம்மஸ்வரூபம் யாரு? விஷ்ணு பகவான். அவர்தான் பிருத்தக் பூதானி அநேகஷக. அவர்தான் ஒரே ஒரு ஆள் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அநேக நாமரூபங்களா ஜீவரூபங்களா எடுத்திருக்கார் எல்லா சரீரமா. த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 லோக்கங்களையும் 7 லோக்கங்களையும் வியாபிச்சிருந்துகிட்டு புங்தே விஸ்வபுக் அவ்யயா, அந்த அவ்யயமா இருக்கிற அந்த பரமாத்மா என்ன பண்றாருன்னா எல்லா தேகத்திலையும் பிராண ரூபத்தில் இருந்துகிட்டு என்ன பண்றார்? அவர் தான் சாப்பிடுறார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பலஸ்ருதியில 20வது ஸ்லோகத்தை சாப்பிடும் போதெல்லாம் ஆரம்பத்துல என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாருக்கெல்லாம் ஃபீடிங் பண்றீங்களோ அப்ப ஃபீடிங் பண்ணும் போதெல்லாம் மனசுல கொண்டு வரணும், உள்ள இருக்கிறது பரமாத்மா சாப்பிடுறார். எனக்குள்ளார இருந்தும் பரமாத்மா சாப்பிடுறார், பகவானுக்குள்ளார இருந்தும் பரமாத்மா சாப்பிடுறார்.
அப்ப எதையெல்லாம் சாப்பிட்றோமோ நான் யாருக்கு அர்ப்பணம் பண்றேன், ஆஃபர் பண்றேன், பகவானுக்கு தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவத்தை கொண்டு வர யஜ்ஜுகோசி. இப்பதான் நம்ம பார்த்தோம், எதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோமம் பண்றோமோ அதெல்லாத்துக்கும் போக்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், சர்வயஜானாம் அகம்ஹி சர்வயஜானாம் போக்தா. இப்பதானே பார்த்தோம் 24வது ஸ்லோகத்தை. அப்ப அவர்தான் கர்த்தா, அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து போகம் பண்றார், சாப்பிட்றது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எந்த யாகத்தெல்லாம் பண்றோமோ அதுல இருக்கிற இந்த யாகங்களை தேவதா ரூபத்துல இருந்தோம் அவர்தான் போகம் பண்றார். அதுக்கப்புறம் எதெல்லாம் கொடுக்குறோமோ எல்லாத்தையும் தானம் வாங்குறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா எஜமான ரூபத்துல இருந்து தானம் கொடுக்கிறவரும் அவர் தான். அதே வந்து தானம் வாங்குறவரும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். எப்பவுமே எங்கேயாவது தானம் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அகங்காரத்தோடு கொடுக்காதீங்க. சில பேர் வருவாங்க நல்லா கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரில் இருந்துக்கிட்டே கொடுத்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் காரில் போயிட்டு நான் திருவண்ணாமலையில் பார்க்குறேன். தானம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா நதேயம். ரொம்ப ஸ்ரத்தையோடு கொடுக்கணும். அவன் பிச்சைக்காரனாச்சே அப்படின்னு பார்க்காதீங்க. அவன் மூலமாக தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் கொடுக்கறதுக்கு வாங்கறதுக்கு ஆளே இல்லைன்னா யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? எப்படி புண்ணியம் கிடைக்கும்? மனசு எப்படி விஸ்தாரமாகும்? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு புண்ணியம் கொடுக்குறவன், நம்ம வந்து பணம் கொடுத்து அவன்கிட்ட இருந்து என்ன வாங்குறோம்? ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து அவன் வந்து நமக்கு புண்ணியத்தை கொடுக்குறான். அப்ப புண்ணியத்தை வாங்குறோன்ற எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி கொடுக்கணும். அந்த ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னா அந்தர்யாமியா ஈஸ்வரன் பிச்சைக்கார ரூபத்துல இருக்கார் அப்படின்னு பாவிக்கணும். உள்ளக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெர்சன் இல்ல, பரமாத்மா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோட பகவானுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்ற பாவத்தோட கொடுக்கணும். மனுஷனுக்கு கொடுக்கல, பகவானுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி எதுக்காக தபஸ் பண்றோம்? பகவானுக்காக தபஸ் பண்றோம். இந்த தபஸ் எல்லாம் பகவானுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்காக என் பொருட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்வாயாக சொல்லியாச்சு. 28வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். சுபா சுபபலைர் ஏவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி சந்நியாசயோகயுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. சுபா சுபபலைர் ஏவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி. ஒரு முக்கியமான மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா கர்மனா பத்யதே ஜந்து வித்யாச்ச விமுச்யதே. ஒரு முக்கியமான எல்லா ஜீவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கருமத்தினால் புண்ணிய பாப கருமத்தினால் கட்டப்படுகின்றார்கள். கர்மனா பத்யதே ஜந்து. எல்லாத்துக்கும் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம், நிறைய கர்மம் இருக்கு. நம்ம பண்ற புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து பந்தம்னா என்ன அர்த்தம்? சம்சார பந்தம் பிறவி சக்கரத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கும், கனெக்ட் ஆகி வச்சிருக்கு. நம்மளால தப்பிச்சு போகவே முடியல. அதே நேரத்துல வித்யாச்ச விமுச்சியத்தை. வித்யா அப்படின்னா ஞானத்தினால் ஒருத்தன் என்ன பண்றான்? விடுபடுகின்றான். என்ன சுவாமி ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை. இதுதான் ஞானம். நான் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அப்ப யார் பண்றாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல அதை அடையறதுக்காக கர்த்திருவம் போக்திருத்துவத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு முதல் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா இந்த சமர்ப்பண பாவத்தை கத்துக்கிறது தான் முதல் ஸ்டெப். போக 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 நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்றது நமக்கு நல்லா ஸ்திரமாயிடும். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சமர்ப்பணம் பண்றத வந்து பாத்தீங்கன்னா 27வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி சமர்ப்பண புத்தி மெதுவா 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 இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம்னு வச்சுங்களேன். என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா சுப அசுப பலைஹி. சுபம்னா மங்களம், புண்ணியத்தோட பலன் சுபம், பாப்பத்தோட பலன் அசுபம். சுப பலன் எது? மேலான தேவதா பிறவிகள். அசுப பலன் எது? கீழான நரக்க யோனிகள், புழு பூச்சியா பிறக்கிறது, செடி கொடியா பிறக்கிறது, அமங்கலம், அசுபம். இந்த எல்லா புண்ணிய பாப்ப கர்மங்கள்ல இருந்து நீ என்ன பண்ணுவ அப்படின்னா கர்ம பந்தனைஹி மோக்ஷசி. கர்ம பந்தத்திலிருந்து என்ன பண்ணுவ அப்படின்னா இந்த சமர்ப்பணம் பண்றத 100% நம்ம பண்றோம் அப்படின்னா அதுதான் ஞானம். நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல, நான் போக்தாவும் இல்லை, நான் கர்த்தாவும் இல்லை. இது எல்லாம் நடக்குது, எல்லாம் தெரியுது. நான் சச்சிதானந்தம் அப்படின்ற நிலைக்கு போகணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூட் இதுதான்.
அதனால ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றது மூலமா கர்ம பந்தனைகி விமோக்ஷியசை மோக்ஷியசை, கர்ம பந்தங்களிலிருந்து நீ என்ன பண்ணுவ, புண்ணிய பாப்பத்துல இருந்து விடுபடுவாய். எப்படி? சந்நியாச யோக யுக்தாத்மா. எப்படி இருந்துகிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்நியாச யோகத்தோடு கூடினவனாக. ஆச்சாரியர் பாஷ்யத்துல எழுதுறார், சந்நியாசம் அப்படின்னா தியாகம். அதுக்கப்புறம் யோகா அப்படின்றதுக்கு அர்த்தம் கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றது யோகம். அப்ப சந்நியாச யோகத்தோடு கூடினவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எதை பண்ணணும்? கர்மத்தையும் கர்ம பலன்களையும். எப்படி பண்ணணும்? 3:19, 3:30 2 ஸ்லோகங்கள் பக்கத்துல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களை எல்லாம், கர்ம பலன்களை எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் 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 பண்ணி பழகணும். அதுக்கப்புறம் 2வது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையே வந்து பாத்தீங்கன்னா உள்ளிருந்து அவன் இயக்குகின்றான். நான் ஒன்னும் செய்யல, பகவான் தான் உள்ள இருந்து, சுவாமி தான் அந்தர்யாமியா இருந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார். நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஈஸ்வர சாப்டர் சொல்ற மாதிரி, ஈஸ்வர சர்வபூத்தானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூத்தானி யந்திராரூடானி மாயையா ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை ஞாபகப்படுத்திக்கணும். உள்ள இருந்து பகவான் தான் என்ன பண்றார்? இயக்க வைக்கிறார், எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார். நான் பண்ணல, உள்ள இருந்து பண்ற சுவாமி தான் பண்றார், நான் வந்து வெறும் ஸ்லேவா இருக்கேன் அப்படின்ற பாவத்துக்கு வர்றது. அப்ப முதல்ல கர்ம பல தியாகம், 2வது வந்து பாத்தீங்கன்னா கர்ம தியாகம். இதுக்கு பேர் தான் ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சொல்றாங்க. ஈஸ்வரனை சரணாகதி பண்றது. இது மூலமா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம தியாகம், கர்ம பல தியாகம். அதுக்கப்புறம் யோக யுக்தாத்மன் என்ன அர்த்தம்? அந்த கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கு பேரு யோகம்னு பேரு. ஈஸ்வரனுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, மன சமாதானம் கிடைக்கும். பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, ஒரு கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவைட்டாவே இருக்கும். பலன் மேல ஆசை இல்லை. அப்ப பலன் மேல ஆசை இல்லாம அந்த கர்மத்தை பண்றது யோக யுக்தாத்மான்னு பேரு. கூட என்ன இருக்கு? சந்நியாசத்தையும் சேர்த்துக்கிறது, தியாகத்தையும் சேர்த்துக்கிறது. சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யோக யுக்தாத்மா. அவன் என்ன பண்றான்? விமுக்தா. ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலிருந்தும் விடுபடுகின்றான். மாம் உபைஷ்யசி, ஏ அர்ஜுனா நீ என்னையே அடைவாய். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜீவன் முக்தி, அதற்கு பிறகு இறந்த பிறகு விதேக முக்தியை அடைவாய் அப்படின்னு 28வது ஸ்லோகம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 29வது ஸ்லோகம் சொல்லு. பகவான் எப்படி சுவாமி இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பகவானை பத்தி. சிவன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்பெல்லாம் கோயிலுக்கே போறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கோயில்ல வியாபாரம் ஆயிப்போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மலையை பார்த்து சுவாமி அப்படின்னு டெய்லி காலையிலும் சாயந்தரம் மலையை பார்த்து எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் மலையை வெளில வந்தாவே மலையை தான் பாக்குறேன். மலையை பார்த்து சுவாமின்னு கும்பிட்டுக்கிறது. கோபுரத்தை சுத்தி சுத்தி வர்றது, சிவலிங்கத்தை சுத்துற மாதிரி. மலையை சுத்திக்கிட்டே இருக்கிறது, சிவலிங்கத்தை சுத்திக்கிட்டு மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிவன் தான். சிவனுக்கு கண்ணியமா இல்லை, எனக்குள்ளாரே அவர் தானே இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரே அவர் தானே இருக்கார். அப்ப பாவிக்கிறது எப்படி பாவிக்கணும், ஈஸ்வரனை எப்படி பாவிக்கணும் அப்படின்னா, சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ ந பஜந்தி யே பஜந்தி து மாம் பக்த்யா மஹிதே தேஷு சாப்யகம். சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந ப்ரியஹ யே பஜந்தி து மாம் பக்த்யா மஹிதே தேஷு சாப்யகம். அற்புதமான ஸ்லோகம். சமோகம் சர்வபூதேஷு, இதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா, எல்லா ஜீவராசிகள்லையும் உண்டான அண்ட சராச்சரங்கள் ஒவ்வொரு துளி துளியிலையும் பகவான் தான் இருக்கார். எப்படி இருக்கார்? ஆதார தத்துவமா. நான் ஏற்கனவே சொன்ன நாமரூப பஞ்சகம் சொல்லியிருக்கேன். அஸ்தி பாதி பிரியம் சேதி நாமரூபம் ச பஞ்சகம். மொத்தம் எந்த வஸ்துவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இது மானிட்டர் அப்படின்னு எடுத்துட்டா இது அப்படின்றது அஸ்தி பாதி பிரீத்தின்றது. இதுன்ற நம்ம சொல்றோமே, அந்த இதுன்றதெல்லாம் அஸ்தி பாதி பிரீத்தி. மானிட்டர் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நாமம் ரூபம். இது மானிட்டர், இது லேப்டாப், இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா, இது மலை, இது வீடு, இது உலகம்.
எதையெல்லாம் சொல்றோமோ அதுல எல்லாத்துலயும் இது இது இதுன்னு நம்ம சொல்றோமே, அந்த இது இதுன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்யத்திரயம் பிரம்ம ரூபம். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா இது இது இதுன்னு இருக்காரு. எப்படி இருக்கு? இது மானிட்டர், இது லேப்டாப், இது சோனி, இது ஆப்பிள், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோக்கியா, எல்லாத்துலயும் இது இது இதுன்னு ஈக்குவலா தானே இருக்கு. சாம்சங்கோ இல்ல நோக்கியாவோ இல்ல ஆப்பிளோ டிஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த ஜெகத்தும் இந்த மலையும் இந்த நதியும் இந்த காத்தும் இந்த ஆகாசமும் வேற வேற நாம ரூபங்களோட இருக்கலாம். ஆனா சொல்லும் போது இது மலை, இது காத்து, இது அக்னி, இது ஜலம், அந்த இது இதுன்றது எல்லாத்துலயும் எப்படி இருக்கு? சமமா இருக்கா? அப்ப எது சமமா இருக்கோ அதுதான் பகவான். நாம் பரமஹம்சானந்தா சன்னியாசி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா வாஸ்தவத்துல எல்லாரும் நான் தானே சொல்லிட்டு இருக்கோம். அது கிரகஸ்தரா இருந்தாலும் சன்னியாசியா இருந்தாலும் வானப்பஸ்தனா இருந்தாலும் பிச்சைக்காரனா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் அரக்கனா இருந்தாலும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? நான் சொல்றோம். ஆப்ஜெக்ட சொல்லும் போது இது 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 இதுன்னு மேட்டரை சொல்றோம். அப்ப பகவான் எப்படி சுவாமி இருக்காருன்னா இந்த உண்டான அண்ட சராச்சரங்கள்லையும் அவர் எப்படி இருக்காருன்னா சமூகம் சர்வபூதேஷு, எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சமமா இருக்கார். நிர்குண நிராகாரம் ஆதார தத்துவமா இருக்கார், அந்தர்யாமியா இருக்கார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ந துவேஷியோஸ்தி ந பிரியக, அவர் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா துவேஷமானவரும் இல்லை, யாருக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் பண்றதே இல்லை, அவருக்கு யாரும் பிரியமானவர்களும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமா ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஏதாவது கேரக்டரோட பிரியம் இருக்குமா? இல்ல சினிமா ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சிகளோட யாருக்கா எந்த காட்சிகளோட வெறுப்பு இருக்குமா? அப்படின்னா இருக்காது. சினிமா காட்சிகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் இருக்கும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற சர்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கார். அவருக்கு யாரும் பிரியமானவர்களும் இல்லை, யாரும் வந்து பாத்தீங்கன்னா துவேஷம் பண்றவங்களும் இல்லை. அப்ப நம்ம பக்தி பண்றோமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்லிட்டார். பகவான் எப்படி? அக்னி மாதிரி. பகவானுக்கு பக்கத்துல நீங்க போனீங்க அப்படின்னா அந்த அக்னி என்ன பண்ணும்னா குளிர போக்கும். எனக்கு நல்ல வின்டர் சீசன், நல்ல கோல்டா இருக்கு, நான் அக்னியை வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வுட் எல்லாம் போட்டு நல்லா அக்னியை பற்ற வச்சு ஒரு 30 அடி தூரத்துல இருந்தா அக்னி வந்து பாத்தீங்கன்னா குளிர போக்குமா? குளிர் போகணும்னு என்ன பண்ணணும்? அக்னிக்கு பக்கத்துல வரணும். அப்ப அக்னிக்கு பக்கத்துல வர வர எனக்கு குளிர் போகுது. எவ்வளவு பக்கத்துல இருக்கணும் அவ்வளவு குளிர் போகுது. அக்னி ஏதாவது குளிர போக்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி எல்லாம் குளிர் எல்லாம் போக்கலைங்க. அக்னிக்கு பக்கத்துல வந்தா வந்து அக்னியோட சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிர போக்குது. பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா அனுகிரக ஸ்வரூபம் பகவான், வெறும் ஆனந்த ஸ்வரூபம் பகவான், அசம்சார ஸ்வரூபம் பகவான். அப்ப நம்ம பக்கத்துல போக போக எவ்வளோ தூரம் பக்கத்துல போறோமோ அந்த அளவுக்கு பகவான் இருந்த லாபத்தை எடுக்கலாம், அவரோட சுபாவத்தை எடுக்கலாம். ஆனந்த சுபாவம் அவருக்கு, சச்சிதானந்தம். நம்மளும் சச்சிதானந்தமா ஆயிடலாம். நம்ம ரொம்ப விலகி போனோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து அந்த பலன் எடுக்க முடியாது. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப பகவானுக்கு வந்து அக்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி விருப்பு வெறுப்பு இல்லையோ, நல்லவன் தொட்டாலும் சுடும், கெட்டவன் தொட்டாலும் அக்னி சுடும். அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பகவானை நம்ம ஆசிரியம் பண்றோமோ நம்மளுடைய சம்சாரத்தை அவர் வந்து என்ன பண்ணுவார்? போக்குறவரா இருக்கார். அவருக்கு யார் மேலையும் விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை. சொல்றது விருப்பும் வெறுப்பும் இல்லானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்லை. அருமையான திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி விருப்பு வெறுப்பே இல்லாதவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா பகவான் மட்டும்தான். அவரை சார்ந்தோம் அப்படின்னா நமக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாம போயிடும். அதான் லாபம். ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா, எவர்கள் வந்து என்னை பக்தியோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசிக்கிறார்களோ. எப்படிப்பட்ட பக்தி? சமத்துவ பக்தி. பகவான் தான் எல்லாமா இருக்கார், நானும் பகவான் தான், எனக்குள்ளாரையும் பகவான் தான் இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் பக்தி பண்றானோ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா மயி தே, அவர்கள் எல்லாம் பக்தி பண்றவங்க எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறார்கள். தேசுச்ச அப்யகம், நானும் கூட அவர்களிடத்தில் இருக்கின்றேன், அவர்களிடத்தில் நான் இருக்கிறேன், என்னிடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம். நானும் பிரம்மம், நீங்களும் பிரம்மம், ஈஸ்வரனா தான் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்கிரீனுக்குள்ளார காட்சிகள் இருக்கு, காட்சிகள் எல்லாம் ஸ்கிரீன் இருக்கு. அதுதான் அர்த்தம் இருக்கு. அப்புறம் 30வது ஸ்லோகம் சொல்லு. அபி சேத் சுதுராச்சாரஹ
பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வியவசிதோ ஹி சஹ. அபிச்சேத் துராச்சாரக. திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா டெய்லி பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விபூதியை போட்டுட்டு மிரட்டி உருட்டி பணத்தை வாங்கி தண்ணி அடித்து சாதுக்கள் பேரில் என்னென்னவோ நடக்கும். எவ்வளோ பெரிய பாப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த உலகத்தில். அபிச்சேத் சூதுராச்சார, மிகப்பெரிய பாதகம் பண்ணக்கூடிய பாப்பியாக இருந்தாலும் மாம் அனன்யபாக் பஜதே, என்னை பார்த்தீங்கன்னா பகவான் தான் இருக்காரு, அவர் தான் எனக்குள்ளார இருக்காரு, எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்காருன்னு ஏதோ ஒரு ஜென்மாந்தர வாசனை, யாரோ எங்கேயோ சொல்லி கேட்ட அந்த வாசனை பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ளார உள்ள புகுந்துருச்சு. பகவான் தான் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்றான். ஆனா வெளியில பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? வெளியில பார்த்தீங்கன்னா கெட்ட நடத்தைகளோட ஏதோ ஒரு வாசனை, கெட்ட நடத்தை இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவனை எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்க காரியத்தை வச்சுக்கிட்டு அவனை நினைக்காதீங்க. அவன் உள்ள எந்த மாதிரி ஈஸ்வரனை பாவிக்கிறான். அப்ப உள்ள பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பாவனையோட வெளியில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாப்ப கர்மா நடந்துகிட்டு இருந்தாலும் அவனை பாப்பின்னு பார்க்க கூடாது. அவனை எப்படி பார்க்கணும்? சாதுரேவ சமந்தவ்ய, அவனை சாது என்றே பார்த்தீங்கன்னா நினைக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யக் வியவசிதோஹி சஹ. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நல்லது அப்படின்னு அவன் அந்த சிந்தனையில என்ன பண்ணிட்டான்? எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். இருக்கிறது ஒரே பகவான் தான் அப்படின்னு அவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டாயிடுச்சு. பாத்தீங்களா? அந்த நிச்சயம் இருக்கிற காரணத்தினாலேயே அவனை என்ன பண்ணணும்? சாதுன்னு நினைக்கணும். ஏன்னா அவனுடைய சிந்தனை பாத்தீங்கன்னா நல்ல சிந்தனை, சரியான சிந்தனை. பகவான் தான் இருக்கார் எல்லாத்திலையும், எனக்குள்ளாரையும் பகவான் இருக்கார் அப்படின்னு அந்த சிந்தனை. சரி, அது பண்றதுனால என்ன சுவாமி கிடைக்கும்? அவன் கெட்டவனா இருக்கானே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 31வது ஸ்லோகம் சொல்லுது, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. ரொம்ப ஆசுவாசம் கொடுக்குற, கில்ட்டி கான்சியஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, அந்த பாப்பி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார ஈஸ்வரன், வெளியில ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னு மெதுவா 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 பார்க்க மெதுவா என்ன ஆகுறான்னு கேட்டீங்கன்னா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, ரொம்ப கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னா தர்மாத்மாவா ஆயிடுறான். ஐயோ பகவான் உள்ள இருந்து பாக்குறாரே, நான் பண்ற கெட்ட காரியத்தை எல்லாம் பாக்குறாரே, நான் பண்றது எல்லாத்தையும் பகவான் பாக்குறாரேன்னு அவனுக்கு ஒரு உள்ளுக்குள்ளார என்ன ஆகும்? மெதுவா கில்ட்டி வர ஆரம்பிக்கும். அதுதான் மருந்து. அந்த பாப்பத்திலிருந்து அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ் அவனுக்கு என்ன பண்ணும்? மெதுவா பாப்பத்திலிருந்து ரிமூவ் ஆக ஆரம்பிப்பான். மெதுவா புண்ணியாத்மாவா அவன் ஆகின்றான். அப்ப உள்ள பகவான் இருக்காருன்னு ஒண்ணு நம்ம உள்ளுக்குள்ளார அவனை வேக்கப் பண்ணி விட்டோம்னா போதும், பகவான் பார்த்துப்பார். சீக்கிரமா அந்த துராத்மா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரமா பாத்தீங்கன்னா தர்மாத்மாவாக ஆகி விடுகிறான். மெதுவா ஒரு நல்ல குரு கிருபை கிடைக்குது. மெதுவா பாத்தீங்கன்னா சாஸ்திர அத்தியனம், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்லாம் பண்ணி நல்ல சஸ்வத் சாந்தி நிகச்சது, மோட்சம் என்ற சாந்தியை அடைகின்றான். ஏ கௌந்தேய, ஏ அர்ஜுனா, அதனால நீ என்ன பண்ணு? பிரதிஜானீஹி, நீ நிச்சயம் செய்து கொள்வாயாக. என்ன நிச்சயம் பண்ணிக்கணும்? நமே பக்த பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் நாசத்தை அடைவதில்லை அப்படின்றத நீ நல்லா மனசுக்குள்ளார நிச்சயம் பண்ணிக்கோ. சொல்லியாச்சு, பாப்பிய பத்தி பேசியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ற, 32வது ஸ்லோகம், மாம் ஹி பார்த்த வியபாஸ்ரித்ய ये पिस्यु पापयोनयः स्त्रियो वैश्यस्तथा शूद्राः तेऽपि यान्ति परां गतिम्. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறார். மொத்தம் எத்தனை வர்ணம்? 4 வர்ணம். புண்ணியாத்மா, பாப்பாத்மா. அந்த வர்ணங்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி கிடைச்சது? முந்தின ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஆணா பிறக்கிறான், பெண்ணா பிறக்கிறான், பிராமணனா பிறக்கிறான், சாண்டாளனா பிறக்கிறான், கபூய சரணா, ரமணீய சரணான்னு சாந்தோக்கியம் சொல்லுது. நல்ல யோனிகள்ல பிறக்கிறான், பிராமண, கத்திரிய, வைசிய, சூத்திர அப்படின்னு. சூத்திர ஜென்மம், சாண்டாள ஜென்மம், நாய், பூனை, இது மாதிரியான பிறவிகளாகவும் பிறக்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா பிறவிகளை வச்சுக்கிட்டு
ஆச்சாரியர் இங்க என்ன சொல்றார், மாம்ஹி பார்த்த வியபாசிரித்திய, ஹே பார்த்தனே, யார் வந்து பாத்தீங்கன்னா என்னையே ஆசிரியம் பண்ணி இருக்காங்களோ, வியபாசிரித்தியன்னு அர்த்தம் விசேஷ ரூபேன ஆசிரித்திய, ரொம்ப ஸ்பெஷலா ஆசிரியம் பண்றதுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, கருமத்தை தியாகம் பண்ணணும், கரும பலன்களை பகவான்கிட்ட தியாகம் பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணணும். யத்கரோஷி யதஸ்நாசின்ற ஸ்லோகத்துல சொன்னதை பண்ணணும். அதே மாதிரி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஸ்லோகத்துல சொன்னதை பண்ணணும். எல்லாத்தையும் பகவானிடத்திலேயே சமர்ப்பணம் பண்றதுக்கு பேர் தான் சரணாகதி. அந்த சரணாகதிக்கு பேர் தான் பகவானையே விசேஷ ரூபத்துல சார்ந்திருத்தல் அப்படின்னு பேர், வியபாசிரித்திய. என்னையே எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சார்ந்திருந்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரு பாப்ப யோனிகள், பாப்பமான பிறவிகளா இருக்காங்களோ, ரொம்ப பாப்பிகளா இருக்காங்களோ, நான் நிறைய பேரை பார்க்கிறேன், பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்கள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பக்தி பண்றாங்க. ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்துல குருநாதர் மூலமா இந்த விஷயம் கொஞ்சோண்டு வாசனையில வந்துடுச்சுன்னு வச்சுக்கல, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாப்ப யோனிகள்ல இருக்கிறவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா மேலான கத்தியை அடைகிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்றார், ஸ்திரீகளா இருக்கிறவங்க, வைஷ்யாகா வைஷ்யர்கள், ததா சூத்ராகா அது போலவே சூத்ரர்கள். ஸ்திரீகளா இருக்கிறவங்க பாப்பிகள் ஏன் சுவாமி சொல்றீங்க அப்படின்னா, துக்கிகள்ல ஸ்திரீகளுக்கு எவ்வளவு துக்கம், நல்ல சுக்கியாவும் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ சரீரமே வந்து பாத்தீங்கன்னா துக்கம். நல்லா பார்த்தோம் அப்படின்னா தெரியுது, துக்கம் மட்டும்தான். ஆண்களுக்கு இருக்கிற சரீரத்தோட துக்கத்தை காட்டிலும் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் துக்கம். யோசிச்சு பார்த்தா எப்படி ஜீவிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல, ரொம்ப கஷ்டங்க. ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீடம், போங்கடான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். பெண்களால போக முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன காரியம் பார்க்க முடியல. நீங்க ரோட்ல இறங்குனீங்கன்னா உங்களை பாடியா தான் பார்ப்பான், எந்த ஸ்திரீயா இருந்தாலும் பாடியா தான் பார்ப்பான். எல்லாரும் உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கும் ஸ்திரீய, இப்ப ஆணை வந்து சரீரமாக பார்ப்பாங்க அப்படின்னா சரீரமான பார்க்க மாட்டாங்க. ஆனா பெண் வந்து பாத்தீங்கன்னா போனாவே எவனும் எப்படி எப்படியோ பார்ப்பான். ஆட்டோ ஸ்டாண்ட் வழியா போனீங்கன்னாவே எல்லாம் பாப்பா, தனியா போறாளே அப்படி. ஒரு சின்ன ஒரு 13-14 வயசுல இருந்து பெண் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எவ்வளவு காம்ப்ரமைஸ்ங்க, சாகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படுத்தி எடுத்து. ஆணை காட்டிலும் பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு சங்கடங்கள். அப்ப வந்து ஏன் காரணம் சுவாமி அப்படின்னா, பொண்ணா பிறந்தியா பாப்போம், முந்தின ஜென்மங்கள்ல பண்ண பாப்போம். அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யனா பிறந்திருக்கியா, எப்ப பார்த்தாலும் தமோ குணத்திலேயே இருக்கிறது, வரவு செலவையே கணக்கு பண்ணிட்டு இருக்கிறது, பார்ப்போம். அதே மாதிரி சூத்திரனா பிறந்திருக்கியா, புத்தி வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணமான விஷயங்களை பண்ண முடியலையா, அப்ப அதுவும் பார்ப்போம். அதெல்லாம் பாப்ப யோனிகள்ல பிறந்தவங்களும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, யாந்தி பராங்கதியும், யாரு என்னையே ஆசிரியம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் நந்தனார் மாதிரி, கோரா கும்பர் மாதிரி பெரிய பெரியவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதி, இங்க பக்தி பண்றதுக்கு ஜாதியோ மதமோ சரீரமோ எந்த பிரச்சனையும் இல்லை சுவாமி. உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பக்தி மட்டும்தான் வேணும். வெளியில இருக்கிறத வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பக்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. அப்ப யார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு பகவான்கிட்ட இருக்காங்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள். பராம் கதிம் யாந்தி, அவர்களும் கூட என்னையே அடைகிறார்கள். அப்படி இருக்கும் போது 33வது ஸ்லோகம் சொல்ற, கிம் புனர் பிராமணா புண்யாக பக்தா ராஜர்ஷயஸ்ததா அநித்யமசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். ஆச்சரிய தெளிவா சொல்ற. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகளா பிறந்தவங்களும் சூத்ரர்களா வைஷ்யர்களா பிறந்தவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்றது மூலமா, பக்தி பண்றது, பிரேம பக்தி பண்றது மூலமா என்னை அடைய முடியும். அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிறவிகள் பிறந்தவங்க யாரு? பிராமணர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜரிஷயகள்னு சொல்லக்கூடிய க்ஷத்திரியர்கள். இந்த புண்ணியாத்மா யாரு? ஏன் சொல்றீங்க சுவாமி அப்படின்னா, சத்துவ குண பிரதானாக, வேற எதுவும் இல்லை, குணத்தை வச்சுதான் உயர்ந்தது தாழ்ந்தது. சத்துவகுணம் நேச்சரா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சுகம் கிடைக்கும். சத்துவகுணத்தோட நேச்சரே என்னன்னா சஞ்சலம் இல்லாம இருக்கும். பிராமணர்கள் பாத்தீங்கன்னா தெரியும், பிராமணர்கள் எப்பவுமே ப்ராப்ளமே அதுதான். பிராமணர்களுக்கு வைராக்கியம் வராது. ஏன் தெரியுங்களா? சுக்கியா இருப்பாங்க, ரொம்ப சௌக்கியமா இருப்பாங்க, மனசு சஞ்சலம் இருக்காது, துக்கம் இருக்காது. மற்றவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய சஞ்சலம் யாருக்கும் இருக்காது.
இயல்பா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, சாந்தமா இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார சுகம் கிடைக்கும். சத்துவ குணத்தோட இது வந்து ஞானமும் சுகமும். அப்ப ஞானமும் சுகமும் அவங்களுக்கு இயல்பா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்த ஞானமா இருக்கட்டும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உள்ள போயிடும். ஒரு நேற்று யாரோ ஒரு அம்மா அனுப்பியிருந்தாங்க. ஒரு சின்னோண்டு குட்டி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு வந்து அத நவமோ தியாய அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையை சொல்லிட்டு அதுக்கு 3 வயசு கூட இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறக்கும் போதே அப்பா அம்மாவோட ஜீன் வந்து அதுல வந்து பகவத்கீதையை அந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, கர்ப்பஸ்திரியா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை சாண்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை, எங்களுக்கெல்லாம் பகவத்கீதை கிடைக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு. அந்த குழந்தை 3 வயசுலயே பகவத்கீதையை சொல்லி. அப்ப எப்படி சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரம் மாறாம. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சில கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணியமான பிறவிகள் கிடைக்கும் போது நமக்கு ஈஸியாவே நிறைய விஷயங்கள் கிடைச்சோம். போராட்டம் தேவைப்பட்டிருக்காரு. அப்ப அதனால பிராமணர்களும் ராஜரிஷிகள் சொல்லக்கூடிய சத்திரியர்களா இருக்கக்கூடிய யாரெல்லாம் புண்ணிய பக்தர்களா இருக்காங்களா, புண்ணியம் பண்ணதுனால சரீரம் கிடைச்சிருக்கும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃபர்ட் வந்து ரொம்ப கம்மி. மற்றவங்கள காட்டிலும் முயற்சி ரொம்ப ஈஸியா பண்ணா போதும். அப்படிப்பட்டவங்களா இருக்கிறவங்க அனித்யம் அசுகம் லோகம். ஆச்சாரியர் சொல்றாரு, கிம்புனர் பிராமணா புண்ணியா பக்தாஹா ராஜரிஷயஸ்ததா. அப்ப போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இருக்கிறவங்களே அடையும் போது பிராமணர்களை குறித்தும் சத்திரியர்களை குறித்தும் வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களை குறித்தும் சொல்வதற்கு என்ன இருக்கிறது. அப்ப அவங்களும் நல்ல சமர்ப்பணம் பண்ற பக்தி பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் என்னையே அடைவார்கள். சுவாமி கன்க்ளூஷன் என்ன சொல்லுங்க சுவாமி அப்படின்னா, அப்ப சொல்றார் ஆச்சாரியார், அனித்யம் அசுகம் லோகம் இமம் லோகம். இந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடைஞ்சிருக்கோம். எப்படிப்பட்ட லோகம் அப்படின்னா அனித்யம். இந்த லோகத்துல இருக்கிற சர்வம் அனித்யம். கண்ணை மூடிங்கன்னா போயிடுங்க. ஒரே ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டோலோ 650 போட்டீங்க அப்படின்னா ஒரே டைம்ல 2-3 டோலோ 650 போட்டுறாதீங்க. போட்டீங்க அப்படின்னா 2 நாள் இல்லாம போயிடும் கேலண்டர்ல. இந்த உலகம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. எல்லாம் அனித்யம். நம்ம பார்க்கறதுனால தெரியுது, நம்ம பார்க்கறத விட்டுட்டோம் அப்படின்னா தெரியாது. அப்ப இந்த ஜெகத்துல நம்ம எதெல்லாம் வேல்யூ கொடுத்து வச்சிருக்கோமோ, பதவி, பணம், புகழ், சொத்து, சுகம், உறவினர்கள் எல்லாம் சொப்பனத்துக்கு போனா இல்லைங்க, டீப் ஸ்லீப் போனா இல்லை. ஒரே ஒரு காலம், ஏக்க காலத்துல தோன்றி மறையிற மாதிரி, நீர்க்குமிழி மாதிரி, புத்புதவத் வெறும் நீர்க்குமிழி மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்து வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமானது. அது மட்டும் இல்ல, சுகம்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்தை ஒரு மண்ணாங்கட்டி சுகமும் இல்லை, எல்லாம் துக்கம் தான். துக்கத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சுகர் கோட்டிங் மாதிரி பண்ணிருக்கு. சர்வம் துக்கமேவ விவேக்கினக அப்படின்னு யோக சூத்திரத்துல நம்ம பார்த்தோம். எல்லாம் துக்கம் தான். சர்வம் துக்கம் துக்கம் துக்கம், அனித்யம் அனித்யம் அனித்யம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இமம் லோகம், இந்த அனித்தியமான சுகமில்லாத இந்த லோக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராப்பிய மனுஷனா பிறந்தாச்சு. இதை அடைந்த நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாம் பஜஸ். வேற எதுவும் இல்லை. என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவசிவான்னு விட்டு வேற எதுவும் பண்ணாது. ஆலோடிய சர்வசாஸ்திராணி விசாரிய புனః இதமேக்கம் சுனிஷ்பன்னம் சதா தியாயத கேசவம். முக்கியமான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லியிருந்தார். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார், ஹரிவம்சத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சு முடிச்சு நல்ல மந்தனம் பண்ணதுக்கு பிறகு, திரும்ப விசாரம் பண்ணதுக்கு பிறகு ஒரே ஒரு இதுதான் கன்க்ளூஷன், ஒண்ணுதான் உண்டாச்சு. இதமேக்கம் சுனிஷ்பன்னம். இது மட்டும் தான் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சதுன்னா சதா தியாயத கேசவன். சதா வந்து பாத்தீங்கன்னா கேசவனை தியானிப்பாயா, இவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணணும், ஆச்சாரியர் இங்க சொல்றாரு மாம் பஜஸ்வ. வேற எதுவும் பண்ணாது. என்னையே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துக்காக உலகத்துக்காக நிறைய டைம் கொடுக்காது. ஒரு புண்ணாக்கும் பிரயோஜனமும் இல்லை. யாருக்காகவும் டைம் கொடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்காக டைம் கொடுத்தாலும் வந்து அது வேஸ்ட் தான். யாருனாலையும் ஒன்றும் ஆக போறதில்லை. உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் எல்லாம் அனித்திய லாபம் தான். இந்த உலகத்துக்காக நம்ம கொடுக்குற சமயம் எல்லாம் அனித்திய சுகத்துக்காக தான். இதுல இருந்து நித்திய சுகம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பகவானை மட்டும்தான் பிடிச்சுக்கணும். சிக்கென்று பிடித்தேன் அப்படின்ற சிக்கன் பிடிச்சுக்கிட்டேனா பகவானை வந்து பாத்தீங்கன்னா காலை பிடிச்சுக்கணும், நகரக்கூடாது பகவான் எங்கேயும் அப்படின்னு அவனோட சரணாகதியை பண்ணிக்கிட்டு அவன் காலை நகர விடாம பிடிச்சுக்கணும். எனக்கு முக்தியை கொடுத்தோம்.
எனக்கு முக்தி கொடுக்காம நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு கெட்டியா பிடிச்சுக்கணும். பகவானையே வந்து பாத்தீங்கன்னா பஜஸ்வ சொல்லியாச்சு. சரி, பகவானை பஜனை பண்றதுன்னா எப்படி சுவாமி அப்படின்னா கடைசி ஸ்லோகம் சொல்லுது. பகவானை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பஜனை பண்றது? 34வது ஸ்லோகம், இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம். மன்மனா பவ மத் பக்தஹ மன்மனா பவ மத் பக்தஹ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. அது கன்க்ளூஷனுக்கு வந்த மன்மனா பவ, சதா காலமும் என்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் படிங்க, சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க, மெதுவா மெதுவா விவகாரத்திலிருந்து மெதுவா ரிட்டர்ன் ஆகுங்க. பறவை வந்து பாத்தீங்கன்னா கூட்டுல வந்து அடையிற மாதிரி நம்ம ஹிருதயத்துல போய் பகவானை தரிசனம் பண்ணணும். ஹிருதயத்துக்கு தான் வரணும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா வெளியில சுத்தினதெல்லாம் போதும், வெளியில பண்ண கர்மங்கள்லாம் போதும். மன்மனா பவ, சதா காலமும் பகவானிடத்திலேயே மனதை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாயாக. சதா பகவானிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மனதை வைத்தவனாக இருப்பாயாக. மன்மனா பவ ஒரு கட்டளை. 2வது கட்டளை மத் பக்தோ பவ. பகவான் எப்படி இருக்காரு? உள்ளுக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கார், சூத்ராத்மாவா இருக்கார், எல்லாத்திலையும் இருக்கார் அவர் தான். அப்போ அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரனுடைய பக்தனாக இரு. மத் பக்தோ பவ, என்னுடைய பக்தனாக இரு. மத்யாஜி பவ, எனக்காகவே யஜனங்களை செய்பவனாக இரு. என் பொருட்டு யாகங்களை செய்பவனாரு. எதை பண்ணினாலும் பலனுக்காக பண்ணாத, எதை பண்ணினாலும் பகவானுக்காக பண்ற அப்படின்னு மத்யாஜி பவ 3வது கட்டளை. 4வது கட்டளை நமஸ்குரு மாம் நமஸ்குரு. இந்த லோகத்துல எவனையும் நமஸ்காரம் பண்ணாதீங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா என்னை யாராவது நமஸ்காரம் பண்ண ரோட்லலாம், ஐயோ சாமி அண்ணாமலையார் நல்லா நமஸ்காரம் பண்ண இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி அந்தமில்லாத ஒரு பெரிய ஒரு ஜோதி ஸ்வரூபம் இங்கே இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நமஸ்காரம் பண்ணுறவங்களை இப்போ நம்மளெல்லாம் விட்டுருங்க. நம்மலாம் வந்து குரு சிஷ்ய பரம்பரையில் நமஸ்காரம் பண்ணுறோம். வெளியிலெல்லாம் நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காரியத்துக்காக. நம்ம மனசுல வச்சுக்கணும், எந்த காரியத்தை சாதிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரை நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நம்ம தலை வந்து பாத்தீங்கன்னா எதை நமஸ்காரம் பண்ணணும்? பகவானை மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணணும். மாம் நமஸ்குரு, என்னையே நமஸ்காரம் பண்ணு, வேற யாரையும் நமஸ்காரம் பண்ணாது. எதுக்காக ஆக போகுது? ஏதாவது ஆக போகுதா? ஒரு மண்ணங்கட்டி. ஈஸ்வர பாவனையில உள்ள ஈஸ்வரன் இருக்காருன்னு யாரு வேணா நமஸ்காரம் பண்ணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வியக்தி அப்படின்னு ஒருத்தரை நமஸ்காரம் பண்ணாதீங்க. பகவானை நமஸ்காரம் பண்ணு. குரு ரூபத்திலையும் பகவான் இருக்கார், எல்லா தேவதா ரூபத்திலையும் பகவான் இருக்கார், வயசானவங்க பெரியவங்க ரூபத்துல இருக்கார் அப்படின்னு உள்ள பகவான் இருக்காரு, நமஸ்காரம் பண்ணு. இப்ப நாங்களே என்ன பண்றோம் அப்படின்னா, எங்களை யாராவது நமஸ்காரம் பண்ணா சன்னியாசிகள் என்ன பண்றோம்? நாராயணா நாராயணான்னு சொல்லிடுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இல்லப்பா, இந்த சரீரத்துக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணல, உள்ள இருக்கிற பகவான் நாராயணனுக்கு நீங்க நமஸ்காரம் பண்றீங்க அப்படின்னு நாங்க என்ன பண்றோம்? நமஸ்காரத்தை எல்லாம் அவர் பக்கம் போட்டுறோம், அவருக்கு அனுப்பிடுறோம். அப்ப அதே மாதிரி தான் நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது ஈஸ்வரன் தான் எல்லாத்திலையும் இருக்காருன்னு நமஸ்காரம் பண்ணணும். மாம் நமஸ்குரு. அது மட்டும் இல்ல, அப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன சாமி கிடைக்கும்? மாமேவ ஏஷ்யசி. ஏ அர்ஜுனா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, என்னையே அடைவாய். இந்த காரியங்கள்லாம் பண்ணுனா என்னையே அடைவாய். எப்படி அப்படின்னா யுக்த்வா ஏவம் ஆத்மானம். ஆச்சாரியர் வந்து யுக்துவான்னு போட்ட சமாதாயன்னு பாஷிக்காரர் எழுதுற. சித்த சமாதானத்தோட இருந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணினாவே சித்த சமாதானம் வந்துடும். பலன் மேல ஆசையை விட்டுட்டு கர்மா பண்ணாவே மனசு ரொம்ப சாந்தமாயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொல்றாரு, யுக்துவா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல முறையில மனசை சமாதானப்படுத்தி ஏகாகிர சித்தத்தோடு ஆத்மானம் மத்பராயணக, தன்னுடைய மனதை என்ன பண்ணணும்? நல்லா சாந்தப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணணும்? அகங்கி சர்வேஷாம் பூத்தானாம் ஆத்மா. நான் தான் வந்து பகவான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கார், அவர் தான் நமக்கு பரம கதியா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னையே பரம அயனமா வச்சுக்கிட்டு, பரம கதியா பரமபதமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? பக்தி செய்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். இதோட இந்த9வது அத்தியாயம் ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால நல்லபடியா பூர்ணமாயிருக்கு.
ஓம் தத்சதிதி. ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே ராஜவித்யா ராஜகுஹ்யோ யோகோ நாம நவமோऽध्यायः. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஜி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்தர்யாமியை பற்றியும் சூத்ராத்மாவை பற்றியும் பிருகதாரண்ய உபனிஷத்து ஒரு 3வது சாப்டரில் கொஞ்சம் பார்ட் இருக்கு. அப்போ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளையிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 12 மணி போல் ஒரு பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த பிடிஎஃப்பை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. நாளையிலேருந்து ஒரு 4-5 கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஈஸ்வர தத்துவம் நமக்கு நல்ல முறையில் புரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10வது அத்தியாயத்துக்கு அடுத்த பட்சத்தில் போகலாம். ஹரி ஓம்.